வணக்கம் வர்ஸ். நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு எடுத்துருக்கோம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கருவேப்பிலை மல்லி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தாளிக்க தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, பூவு, அன்னாசி பூ எல்லாமே எடுத்துருக்கோங்க. இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசம் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. எலும்பு, கறி, கொழுப்பு எல்லாமே கலந்து தாங்க வாங்கியிருக்கோம். கறியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிங்களாங்க. கறிக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் தண்ணி ஊற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 3 விசில் வந்தோன்னு 6 விசில் வரணும். குழம்புக்கு தேவையான அளவு ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கசகசை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே அரைச்சி பேஸ்ட்டு பார்த்துக்கு எடுத்துக்கலாம். குக்கர் 6 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிக்கலாங்க.